بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் போதனை செய்து பிரச்சாரம் செய்த போது அதனை ஏற்றுக்கொண்ட மக்களை நாங்கள் மூமின்கள் என்று சொல்கிறோம். இன்னொரு வார்த்தைகள் சொன்னால் நபி தோழர்கள் சஹாபாக்கள் என்று சொல்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் கண்டு ஈமான் கொண்டு ஈமானோடு மரணித்தவர்களை தான் நாங்கள் சஹாபாக்கள் என்று சொல்கிறோம். இந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காகவும் இந்த மார்க்கத்தை செயல்படுத்துவதற்காகவும் அந்த மார்க்கத்தை ஆதாரபூர்வமாக அறிந்து செயல்படுத்துவதற்காகவும் சங்காலான பல முயற்சிகளை அவர்கள் செய்திருப்பதை நாம் வரலாற்றிலே ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் மார்க்கத்தை நாம் எவ்வாறு அணுகி படிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்பினையாகவும் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 31 சொல்லும்போது குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நபி நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்ற மக்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை
பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபி நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நேசமும் அவனது பாவ மன்னிப்பு என்கின்ற மகபிரத்தும் கிடைப்பதற்கான ஒரே ஒரு வழி இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதுதான் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. ஈமான் கொண்ட மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் தேவை, மக்ஃபிரத்தும் தேவை. இந்த இரண்டும் இல்லாவிட்டால் ஒரு மூமினாக உலகத்திலே அவன் வாழ்வது நஷ்டமடைந்தவனாக மாறுவான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் மனிதனுக்கு கிடைக்கின்ற போது அல்லாஹ் மாணவர்களை அழைத்து சொல்கிறான், இன்னாரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் அவர்களை நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் நேசம் என்று சொல்லும் போது முதலில் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு பிறகு மலாயிகாமாருடைய நேசத்துக்குரிய மனிதனாக அவன் மாறுகிறான். பிறகு இந்த பூமியில் உள்ள மக்களுடைய நேசத்துக்குரிய மக்களாக அவன் மாறுகிறான். இதுதான் இன்குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பதனுடைய அடையாளம் இதுதான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதனுடைய அடையாளம் வானம் பூமியில் உள்ளவர்களுடைய நேசத்துக்குரியவனாக அவன் மாறுகிறான். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் இந்த நேசத்துக்கு அப்பால் உலகத்தில் வாழ முடியாது. இரண்டாவது அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த மக்ஃபிரத்தை ஒரு மனிதனால் அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக சூழத்தின் பால் நெருங்கியவனாக அவன் மாறுகிறான். இந்த இரண்டு அம்சமும் இல்லாமல் ஒரு மூமினால் ஒரு முஸ்லிமால் வாழ முடியாது. இந்த இரண்டு அம்சங்களையும் அல்லாஹ் எதிலே வைத்திருப்பதாக உத்தரவாதம் தருகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய நேசமும் அவனுடைய மக்ஃபிரத்தும் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரே ஒரு வழி, நான் அனுப்பியிருக்கின்ற இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுவதிலே தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறான். அன்பான சகோதரர்களே, இந்த உத்தரவாதத்தை நபித்தோழர்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அசைவும் அது வகையை கொண்டுதான் நிரூபிக்கப்படுகிறது என்பதை ஆழமாக புரிந்தார்கள். இறை தூதர் என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நடக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்களும் அது வகையை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சுயமான எதுவும் மாற்றமாக்கப்படவில்லை என்பதை சஹாபாக்கள் முழுமையாக தெளிவாக புரிந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு திறந்த புத்தகம், மக்களுக்கு தேவையான அனைத்து விவகாரங்களும் ரசூலுல்லாஹ்விடமிருந்தே கிடைத்தது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது சூரா அஹ்ஸாப் அத்தியாயம் 31 வசனம் 20 அல்லாஹ் சொல்கிறார், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்காமல் தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சேர்த்து சொல்லிவிட்டு இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யார் மறுமை மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று தான் அல்லாஹ் முழுமையாக வாசகத்தை முடிக்கிறார். ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில் அவர் மறுமை மீது நம்பிக்கை கொண்டவர். மறுமை மீது நம்பிக்கை கொள்ளாத எந்த மனிதனும் மூமினாக இருக்க மாட்டார். இந்த மௌத்துக்கு பின்னால் மறுவாழ்வு உண்டு, விசாரணை உண்டு, சுவனம் உண்டு, நரகம் உண்டு என்று நம்புகின்றவர் தான் உண்மையான மூமின். ஈமானுடைய அந்த 6 அம்சங்களை நம்பாமல் அதில் ஒன்றை நம்பினாலும் அவர் ஈமான்தாரியாக மாட்டார். எனவே ஈமானுடைய அந்த அம்சங்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது, நீங்கள் அல்லாஹ்வை மறுமையை சந்திக்க ஆசைப்படுகிறீர்களா? மறுமையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? உங்களுடைய தீனுடைய விவகாரங்கள் முழுவதற்கும் இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்தான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆன் எங்களுக்கு உத்தரவாதம் தருகிறது. எங்களுடைய ஈமான் அங்கீகரிக்கப்படுவதற்கும் கூலி கொடுக்கப்படுவதற்கும் முன்னுதாரணமாக ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இதனை சஹாபாக்கள் முழுமையாக நம்பினார்கள், ஏற்றார்கள், பின்பற்றினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி என்று சொல்லும்போது அதுவும் வஹீயை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே மார்க்கத்தை படிப்பதிலே ரசூலுல்லாஹ்வை முற்றுமுழுதாக முன்னுதாரணமாக கொண்டே சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் என்பதை மூமின்களாகிய நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் மூமின்கள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட சிறந்த சமுதாயம் என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு சமூகமாக சஹாபா சமூகம் வாழ்ந்தார். அந்த சமூகம் எப்படிப்பட்ட நிலையை கடந்த அந்த அல்லாஹ்வுடைய முத்திரையை
குர்ஆனிலிருந்து தான் நிரூபிக்கப்பட்ட மார்க்க அறிவாக இருக்க வேண்டும். இங்கிருந்து தான் அந்த அறிவை பெற வேண்டும். அந்த அறிவை விட்டு வேறொரு அறிவை மனிதன் பெற முயன்றால் அவன் பெரும் நஷ்டவாளியாக போய்விடுவான். குர்ஆன் ஏராளமான ஆதாரங்கள் எங்களுக்கு முன்னால் வைக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரா முல்க் என்று நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் இந்த அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் தொடர்ந்து விளக்கப்படுத்துகிறார். ஒரு சாரார் நரகத்தில் போய் நுழைகின்ற போது, நரகத்தில் போய் விழுகின்ற போது நரகத்தின் பாதுகாவலர்களாக இருக்கின்ற மலாய்க்காமார்கள் கேட்கிறார்கள், அலம் யஅத்திக்கும் நதீர், உங்களுக்கு இறைத்தூதர்கள் வரவில்லையா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் உங்களுக்கு வரவில்லையா? ஏன் நீங்கள் இன்றைக்கு நரகவாதிகளாக வந்து நரகத்தில் போகிறீர்கள்? என்ன நடந்தது? ஏன் உங்களுக்கு இறைத்தூதர்கள் வரவில்லையா? உங்களுக்கு செய்தி வரவில்லையா என்று மலாய்க்காமார்கள் கேட்பார்கள் சகோதரர்களே. அப்போ அவர்கள் சொல்வார்கள், காலும் பரா, இறைத்தூதர்கள் வந்தார்கள். அந்த இறைத்தூதர்கள் சொன்னதை நாங்கள் செவியேற்றிருந்தால், சிந்தித்திருந்தால் இன்றைக்கு அஸ்ஹாபு ஸஈத்களாக நரகவாதிகளாக நாங்கள் மாறியிருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். மார்க்கம் உங்களுக்கு அந்த அறிவு கிடைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த அறிவை தொலைத்ததற்கு பின்னால் வேறு எதுவும் உங்களுக்கு உத்தரவாதம் தர முடியாது. அதை நாம் குர்ஆன் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறார். சஹாபாக்களை பொறுத்தவரையில் மார்க்கத்தை படிக்க வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு இருந்தது. குடும்ப வாழ்வுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை கவனம் செலுத்துவதும் இருந்தது. இஸ்லாத்துக்கும் மூமின்களுக்கும் எதிராக படைத்திரண்டு வருகின்ற எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இருந்தது. இந்த 3 துறையிலும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாய நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 122 சொல்லும்போது, மூமின்களே, நீங்கள் எல்லோரும் யுத்தத்துக்கு புறப்பட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. உங்களில் ஒரு சாரார் மார்க்கம் படிப்பதற்காக தன் தூதரோடு இருந்து அவரிடத்தில் படித்ததை தன்னுடைய சமூகத்துக்கு போய் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை தெளிவுபடுத்துகிறார். யுத்தத்துக்கு ஒரு சாரார் அதற்குரியவர்கள் அதை போர் கொடுக்க வேண்டும். மக்களில் ஒரு சாரார் மார்க்கமும் படிக்க வேண்டும். விவகாரங்களிலே உங்களுடைய சொந்த விவகாரங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று குர்ஆன் தெளிவாக சொன்னது சகோதரர். மார்க்கம் படிப்பதற்கு எப்படி நேரத்தை ஒதுக்குவது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அன்சார் தோழரோடு பேசுகிறார்கள். நீங்கள் ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொழிலுக்கு செல்லுங்கள். அன்றைய நாள் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் எதையெல்லாம் அன்றைக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறார்களோ அதை நான் மாலையிலே நீங்கள் வீடு திரும்புகின்ற நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அடுத்த நாள் நான் தொழிலுக்கு போகிறேன், நீங்கள் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் சொல்லுகிறார்கள் நீங்கள் கவனத்தில் எடுங்கள். நான் வீடு திரும்பும் போது நீங்கள் எனக்கு அதையெல்லாம் சொல்லித்தார்கள் என்று ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2 நபித்தோழர்கள் மார்க்கம் படிப்பதற்காக நேர காலங்கள் இருக்கிறார். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அன்றைக்கு அந்த அன்சாரி தோழர் தொழிலுக்கு செல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் உட்கார்கிறார். இந்த நபித்தோழர் தன்னுடைய தொழில் வேலையை முடித்துக் கொண்டு ஒட்டகங்கள் எல்லாம் மேய்த்ததற்குரிய வேலை வாய்ப்பெல்லாம் முடித்துவிட்டு மாலையிலே பள்ளிக்கு திரும்பும் போது பள்ளியிலே மக்களோடு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நபித்தோழர் பள்ளி உள்ளே வரும்போது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுகிறார், உங்களில் ஒருவர் அழகான முறையில் உது செய்து தன்னுடைய உள்ளத்தையும் முகத்தையும் ஒருமுகப்படுத்தியவராக 2 ரகாத் தொழுதால் அவருக்கு சுவனம் கட்டாயமாக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போதுதான் அந்த நபித்தோழர் பள்ளிக்குள்ளே வரும்போது என்ன அருமையான செய்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் என்று வாய்விட்டு சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சபையில் ஒரு மனிதர் சொல்கிறார், நீங்கள் வருவதற்கு முன்னால் இதைவிட ஒரு அருமையான செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார்களே என்று அவர் சொல்லும்போது, அப்படி சொன்னால் புகழ் கொடுத்த மனிதர் யாரும் அன்சாரியோட திரும்பி பார்க்கிறார். அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்ததை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போது அவர் சொன்னார்கள், நீங்கள் பள்ளிக்குள் நுழைவதை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது நீங்கள் பள்ளிக்குள் நுழைந்ததை நான் பார்த்தேன். நீங்கள் வருவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? உங்களில் ஒருவர் அழகான முறையில் ஒது செய்து ஒதுவுக்கு பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று யார் சொல்கிறாரோ அவருக்காக சுவனத்தினுடைய 8 வாயில்கள் திறக்கப்படுகிறது. அவர் விரும்பிய வாயினால் சுவனம் செல்லலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது எப்படி இருக்கிறது என்று அவர் கேட்டார். இந்த செய்தி எவ்வளவு அருமையான செய்தி, இது எப்படி இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழரை பார்த்து கேட்டார். அன்பார்ந்த
சகோதரர்களே, இன்னொரு செய்திதான். உது செய்ததற்கு பின்னால் இந்த துஆவை ஓதுவதனால அவருக்கு சுவனத்தில் 8 வாயில்களும் திறக்கப்படுகிறது. இந்த செய்தியின் மீது நபித்தோழர்கள் கொண்ட ஆர்வத்தை பாருங்கள், மார்க்கம் படிப்பதற்காக அவர்கள் கொண்ட ஈடுபாட்டை பாருங்கள். ரசூலுல்லாஹ் எது செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதற்காக கேள்வி கேட்காமலே ரசூலுல்லாஹ் பின்பற்றினார். உலகத்தில் ஒரு மனிதன் தக்லீத் பண்ண வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரை நாம் தக்லீத் பண்ணக்கூடாது. குர்ஆன் சூரா நஹ்ல் அத்தியாயம் 53 வசனம் 2 அல்லாஹ் சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய இறை தூதர் அவர் மனோஇச்சை பிரகாரம் எதுவும் பேச மாட்டார், அது வஹியாக வந்தால் தவிர வேறு எதையும் பேச மாட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வஹியாக இருக்கும் என்று குர்ஆன் உத்தரவாதப்படுத்தும். எனவே நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் முழுமையாகவே பின்பற்றினார். ஒரு முறை ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிறார்கள், செருப்பு அணிந்தவர்களாக தொழுகிறார்கள். சஹாபாக்களும் செருப்பு அணிந்தவர்களாக அந்த ஜமாத்தில் பங்கெடுத்தார்கள். தொழுது கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ் தன்னுடைய 2 செருப்புகளை கழட்டி பக்கத்தில் வைத்துக் கொண்டார். இதை பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் தன்னுடைய செருப்புகளை கழட்டி பக்கத்தில் வைத்தார். இந்த அசைவு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிகிறது. தொழுகை முடிந்த பிறகு கேட்டார்கள், என்ன காரணம், ஏன் நீங்கள் உங்களுடைய செருப்புகளை கழட்டினீர்கள் என்று ரசூலுல்லாஹ் கேட்டபோது அந்த நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கழட்டினீர்கள், அதை பார்த்து நாங்களும் கழட்டினோம் என்று சொன்னார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்து நான் அணிந்திருக்கின்ற செருப்பில் அழுக்கு இருப்பதாக சொன்னார், அதனால தான் நான் கழட்டி தூக்கி என் பக்கத்தில் வைத்துக் கொண்டேன் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி அபூதாவுதிலே ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்க சகோதரர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் செய்ததற்கு ஏதோ காரணம் இருக்கும் என்பதை சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் பாருங்கள். இந்த ஹதீஸை நீங்கள் கூட தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. செருப்பு அணிந்து தொழுவதற்கு மார்க்கங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது, அது எங்களுடைய நடைமுறையில் இல்லை என்பது தனி விஷயம். ஆனால் அது அணிகின்ற செருப்பு சுத்தமானதாக இருக்க வேண்டும். நாம் அணிகின்ற ஆடை தொழுகைக்கு எவ்வாறு சுத்தமாக இருக்க வேண்டுமோ, தொழக்கூடிய இடம் எவ்வாறு சுத்தமாக இருக்க வேண்டுமோ, அதுபோலதான் ரசூலுல்லாஹ் அணிந்த செருப்பு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஒரு முறை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீ ஒரு கல் என்பது எனக்கு தெரியும், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிடாவிட்டால் நான் கூட உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டிருந்தால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்ற நம்பிக்கையிலே தான் சஹாபாக்கள் ஈடுபட்டார்கள். ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடிய நாங்கள் கூட அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்காக எவ்வளவு ஆசைப்படுகிறோம். காரணம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த செயல் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அதனால நாங்கள் அதிலே ஆசை வைக்கிறோம் சகோதரர்களே. ஒரு முறை ரசூலுல்லாஹ் தங்க மோதிரம் அணிந்திருந்தார்கள். சஹாபாக்கள் தங்க மோதிரங்களை அணிந்தார். பிறகு ரசூலுல்லாஹ் கழட்டி வைத்தார்கள், சஹாபாக்கள் அதோடு கழட்டி வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போடுவதற்கும் கழட்டுவதற்கும் ஏதோ காரணம் இருக்கும் என்று சஹாபாக்கள் புரிந்தார்கள். ஒரு சஹாபியுடைய கையில் தங்க மோதிரத்தை பார்த்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதை விட நெருப்பினால் கட்டி உன் கையில் இருப்பது எவ்வளவு வேதனை தரக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹ் சொன்ன போது உடனே அந்த சஹாபி தன்னுடைய மோதிரத்தை கழட்டி வீசிட்டார். ரசூலுல்லாஹ் போய்விட்டார். அப்ப கூட பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்த மோதிரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை எடுத்து நீங்கள் வேறு ஏதாவது ஒன்றுக்கு பயன்படுத்தலாம் என்று சொன்னார்கள். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டாம் என்று சொல்லி கழட்டி வீசியதை நான் எடுக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். ரசூலுல்லாஹ் மீது கொண்ட முஹப்பத் அடிப்படை இப்படித்தான் சஹாபாக்களுக்கு இருந்தது. மார்க்கத்தை அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வஹியை கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள். நீங்கள் குர்ஆன் சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 215 இருந்து 222 வரைக்கும் வாசித்து பாருங்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை அணுகி கேட்ட கேள்வியும் அல்லாஹ் அதற்கு இறக்கிய பதில்களும் அந்த ஆயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே எதை யாருக்கு எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடத்தில் வந்து கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய செலவில் முதலில் தகுதியானது. நீங்கள் சம்பாதிக்கிற உங்களுடைய சம்பாத்தியத்தில் முதலில் உங்களுடைய செலவுக்கு தகுதி படைத்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். பிள்ளை உழைத்து தங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் முதலில் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு அது உரியது என்று சொல்லுங்கள். வலில் வாலிதைனி வல் அக்ரபீன், இரண்டாவது நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். மூன்றாவது யத்தீம்களுக்கு என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் வரிசை முறை பிரகாரம் அதை சொல்லி காட்டினார். சகோதரர்களே, அவர்கள் சம்பாதித்த பணம், கஷ்டப்பட்டு உழைத்த பணம், ஆனால் அந்த பொருளாதார அந்த பணம் எப்படி செலவழித்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். நான் பொருளாதாரத்தை சம்பாதித்தது என்னுடைய
தஆலா சூரா பக்ரா 2 வசனம் 17 சொல்றார், நபியே யுத்தம் தடுக்கப்பட்ட மாதத்தை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார். எந்த மாதம் யுத்தம் செய்யலாம் என்பதை பற்றி கேட்கிறார்கள். யுத்தம் சம்பந்தப்பட்ட சஹாபாக்கள் கேட்ட விளக்கத்தை அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றார். அதற்கு அடுத்த வசனம் 2:19 நபியே போதையை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், ரெண்டு மனிதர்களுக்கு பலன் தரக்கூடியது இருக்கிறது, ஆனால் அதைவிட மனிதர்களுக்கு அதிகமாக தீமை தரக்கூடியது இருக்கிறது என்று சொல்லுங்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தின் முக்கியமான பகுதி அன்றைக்கு மதுக்கரை பீப்பாய் கணக்கு செய்து தொழிலாக வைத்துக் கொண்டு அதை விற்பனை செய்தவர்களாக இருந்தார். இது அவருடைய அன்றாட தொழில். சூரா அன்-நிசா 4:43 இது மதுவோடு தொடர்புடைய எழுதக்கூடிய வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் சஹாபாக்கள் மது ஹராமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேட்ட நேரம் இறங்கிய வசனங்கள். அவருடைய பொருளாதாரத்தில் முதலிடம் வகித்தவை. ஆனால் அல்லாஹ் இதை ஹராமாக்க கூடாதா என்று சஹாபாக்கள் ஏக்கம் கொண்டிருந்தார்கள். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது. மதுவினால் ஷைத்தான் உங்களுக்கு குரோதத்தை உண்டு பண்ண விரும்புகிறான். உங்களுக்கு இடையே குரோதத்தை உண்டு பண்ண விரும்புகிறான். இது ஷைத்தானுடைய செயல். இதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ள கூடாதா என்ற வசனம் இறங்கிய உடனே சஹாபாக்கள் சொன்ன முதலாவது செய்தி, இந்த ஹைலா நாங்கள் அதை விட்டு தவிர்த்து கொண்டு ரப்பே என்றுதான் சஹாபாக்கள் சொன்னார். இன்றைக்கும் பாருங்கள், ஒவ்வொரு அரசாங்கத்திலும் கூடுதலான வரி கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார துறையின் முக்கிய பகுதி இந்த போதைப் பொருளுக்குத்தான் இருக்கிறது. எத்தனை வகையான மதுக்கள் இந்த நாட்டில் இருக்கிறது, எத்தனை வகையான புகைப்பதற்கான தேவையான வசதிகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் கூடுதலான வரி அறவிட்டுத்தான் அரசாங்கம் தன்னுடைய பட்ஜெட்டை நிரப்புகிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கூடுதலான அந்த பட்ஜெட்டு கிடைக்கக்கூடிய அந்த பணி அல்லாஹ் தடுக்க வேண்டும். இது மனித சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகை வர வேண்டும் என்ற இயக்கத்தோடு இந்த சஹாபா சமூகத்துக்கு வகை வருகிறது. ஹராமாக்கப்பட்டது சகோதரர். இதுதான் சஹாபாக்கள் மார்க்கம் படிப்பதற்காக கொண்ட ஈடுபாடு. ஹைலுடைய காலத்தில் பெண்களோடு எப்படி நடப்பது என்று கேட்டார்கள். ஹைலை பற்றி நபி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், அது எப்படிப்பட்டது என்று கேட்டு வந்தார். அந்த காலத்தில் மனைவி நெருங்காதவர்கள் வசனம் விளங்குகிறது. சஹாபா பெண்கள் இதிலிருந்து எப்படி தூய்மை அடைகிற வழி என்ன என்று கேட்டார்கள். ஒது செய்கின்ற முறை எப்படி என்று கேட்டு படிப்பது போல இந்த அசுத்தத்திலிருந்து எவ்வாறு சுத்தம் பெறுவது என்று கேட்டு படித்தார்கள். ஆண்களையும் சஹாபாக்கள் கேட்டார்கள், சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு கடமையான குளிப்பு வந்தால் அந்த குளிப்பை எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் சஹாபாக்கள் கேட்டு படித்தார். ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் 12 வயதை தாண்டியதற்கு பிறகு அவன் பருவ வயதை அடைந்த மனிதனாக மாறுகிறான். அங்கிருந்து அவனுக்கு கடமையான குளிப்பை பற்றி அவன் தெரிந்திருக்க வேண்டும். மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த இஸ்கலிதம் பற்றியும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடம் போய் கேள்வி கேட்டு அதை எவ்வாறு துப்புரவு செய்வது என்று கேட்டு படித்த மார்க்கத்தை எங்களுக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, மார்க்கம் படிக்கும் போது சஹாபாக்களுடைய இன்னொரு நல்ல ஒரு பழக்கம், சுன்னாவுக்கு மாற்றமாக ஏதாவது ஒருவர் செய்தால் அதனை உடனே கண்டிக்கின்றவர்களாக சஹாபாக்கள் இருந்தார். ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு முகஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்தக்கார ஒருவர் சின்ன கற்களை வைத்து சுண்டி விளையாடி கொண்டிருப்பதை கண்டார். அவர் சொன்னார், இதை நீ செய்யாதே, அல்லாஹ்வுடைய தூதரை தடுத்திருக்கிறார். ஏனால் சுண்டி விளையாடுவதனால் எந்த ஒரு மிருகத்தை வேட்டையாட முடியாது. மாறாக இதனால் ஒரு மனிதனுடைய கண் பார்வை விடுங்கப்படுவதற்கு காரணமாக விடும். எனவே நீ செய்யாத, அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் என்று சாபி சொன்னார். இன்னொரு நாள் பார்க்கும்போது அதே சகோதரர் அவ்வாறு சுற்றி விளையாடி கொண்டிருப்பதை கண்டோன்னே சொன்னார், நான் அன்றைக்கு சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் இதை தடுத்திருக்கிறார் என்று நான் அன்றைக்கு உனக்கு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு அதையே நீ செய்து கொண்டிருக்கிறாய். நான் இதற்கு பின்னால் உன்னோடு பேச மாட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். சகோதரர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னாவுக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் இதுதான். சுன்னாவுக்கு மாற்றமாக நடைபெறுகின்ற போது அதை அவர்களால் பார்த்துக் கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. மார்க்கத்தை ஆதாரபூர்வமாக அணுக வேண்டும் என்று விரும்பினார். சுன்னாவுக்கு மாற்றமான ஒன்றை கண்டால் சுன்னா இதுதான், நீங்கள் செய்வது தப்பு என்பதை நிரூபித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணத்தில் போய்க் கொண்டிருக்கிறார்கள்.
கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு பல அந்த கால தோழர்களும் போகிறார்கள். லுகருடைய நேரம் வருகிறது. பிரயாணத்தின் 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகை 2 ரக்காத்தாக தொழப்பட வேண்டும். இதுதான் ஜம்மு கஸ்ர். அப்போது அவர்கள் 2 ரக்காத் தொழுகிறார்கள். தொழுது முடிந்து பிரயாணத்தை ஆரம்பித்து போகும்போது திரும்பி பார்க்கிறார்கள். ஒரு சாரார் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவரோடு வந்தவர்களிடத்தை கேட்கிறார்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சுன்னத்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நுகருக்கு பிறகு உள்ள அந்த சுன்னத்தை அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், லுகருக்கு பின்னால் சுன்னத் தொழுகை இருக்குமாக இருந்தால் லுகரை 4 ரக்காத்தாக தொழுது கொள்ள முடியும். பிரயாணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் 2ஐ தவிர வேறு எந்த ரக்காத்தையும் கூடுதலாக தொழுவது கிடையாது. நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு பிரயாணம் செய்திருக்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிரயாணம் செய்திருக்கிறேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பிரயாணம் செய்திருக்கிறேன். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பிரயாணம் செய்திருக்கிறேன். அவர்கள் யாருமே சுருக்கி தொழுவதற்கு பின்னால் சுன்னத்து தொழுவது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு மாற்றம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இல்லாத முன்மாதிரி இந்த மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டார்கள். சகோதரர்களே, சுன்னத்து தொழுகை என்பது ஊரில் இருக்கும் போது நீங்கள் தொழலாம். பிரயாணத்தில் கூட அசௌகரியங்களை கவனத்தில் எடுத்து அல்லாஹ் மனிதர்களுக்கு இந்த மூமின்களுக்கு கஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த மூமின்கள் மீது அன்பு கொண்ட அல்லாஹ் 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகை 2 ரக்காத்துகளாக தொழுவதற்காக சலுகையை தந்திருக்கிறார். சலுகையை மூமின்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். பிரயாணத்தில் உங்களுக்கு 4 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்று இருந்தால் அப்போது உங்கள் மீது சுன்னத்தும் விதியாக்கப்பட்டிருக்கும். சுன்னத்தும் அங்கு விதியாக்கப்படவில்லை. 4 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்று உங்களுக்கு கட்டாயமாக்கப்படவில்லை. 2 ரக்காத்துகள் தொழுதால் போதும் என்ற சட்டம் தான் குர்ஆனுக்கு சொல்லியிருக்கிறது. எனவே இந்த சமூகம் நன்மை மீது அதிக அக்கறை கொண்டுதான் செய்கிறது. சுன்னத் தொழுவது தப்பு என்று அவர்கள் நம்பவில்லை. ஆனால் இது செய்தால் நன்மை என்று செய்தார்கள். இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்ததில்லை என்று தான் சொல்லி காட்டினார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முறை அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு சந்திப்பதற்காக வருகிறார்கள். வந்து வாசலிலே நின்று கொண்டு சலாம் சொன்னார்கள். பதில் கிடைக்கவில்லை. 2ஆம் முறையும் சலாம் சொன்னார்கள். பதில் கிடைக்கவில்லை. 3ஆம் முறையும் சலாம் சொன்னார்கள். பதில் கிடைக்கவில்லை. அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே இருந்து சலாம் சொன்ன விஷயம் தெரிந்தது. காவலாளி அழைத்து கேட்டார்கள், யார் வந்துவிட்டு போனது என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், என்னால் தான் வந்துவிட்டு போனார் என்று அந்த காவலாளி பதில் சொன்னார். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவரை அழைத்துவார்கள் என்று சொன்னார். அவர் அழைத்து வரப்பட்டார். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், நீங்கள் சலாம் சொல்லிட்டு உள்ளே வராமல் ஏன் திரும்பி போனீர்கள் என்று கேட்டார். உண்மையில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளே ஒரு வேலையினால் இருந்த சோழியின் காரணமாக இவரை அழைத்து பேச முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. அப்போது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னார். நீங்கள் ஒருவரை சந்திப்பதற்காக போய் வாசலில் நின்று சலாம் சொல்லுங்கள். உங்களுடைய சலாம் 2 முறை 3 முறை சொல்லி பாருங்கள். பதில் கிடைக்கவில்லை என்றால் திரும்பி விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதன் நிமித்தம் தான் நான் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு 3 முறை சலாம் சொன்னேன். பதில் கிடைக்கவில்லை, நான் திரும்பி போனேன் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்கின்ற செய்தி ஹதீஸ், நீங்கள் அதை நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த ஹதீஸுக்கான ஆதாரத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் என்றால், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறார். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாது. எனவே இவருடைய சொந்த வார்த்தையா அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையா என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றுதான் அந்த இடத்துல கேட்டார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்சாரிகள் சாரார் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது கேட்டார்கள், அபூ மூஸா அஷ்அரி, ஏன் நீங்கள் இவ்வாறு கவலை தோன்ற முகத்தோடு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் உமர் ரலியல்லாஹு கலீஃபா அவர்களை சந்திக்க போனேன். எனக்கும் அவர்களுக்கு இப்படியான நிகழ்வு நடந்து விட்டது. நான் சொன்ன செய்தி ஆதாரபூர்வமான அந்த ஹதீஸை நிரூபிப்பதற்கு சாட்சி கொண்டு வருவார் என்று சொன்னார்கள். நீங்கள் அறிவிலே சிறந்தவர்கள், அன்சாரிகளே, அறிவிலே சிறந்த நீங்கள் இந்த ஹதீஸை
சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தலையை உயர்த்தி சொன்னார்கள், அபூ மூஸா அஷ்அரியே, உங்களை அந்த தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கிறேன், வாருங்கள் கலீஃபாவிடத்தில் போவோம் என்று வந்தார். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த நேரம் அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்பது 3 முறைதான் என்று சொன்னது உண்மைதான், அதை நாங்கள் எல்லோரும் காதால் கேட்டோம் என்று சொன்ன பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நிச்சயமாக இந்த ஹதீஸ் எனக்கு தெரியாது. காரணம், நாங்கள் அன்றைக்கு தொழில் வாய்ப்பில் ஈடுபட்டு கொண்டவர்களாக அன்றைக்கு இருந்தோம். எனவே இந்த ஹதீஸை உறுதிப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி திருமிதி என்ற நூலிலே நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, மார்க்கத்தை சஹாபாக்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையான அந்த ஹதீஸை அவர்கள் உறுதிப்படுத்துவதற்காக மேற்கொண்ட இவ்வாறான சம்பவங்கள் நிறையவே ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நபித்தோழர்கள் சொன்னதெல்லாம் அது உறுதிப்படுத்தியதாக அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஹதீஸ்களை பற்றி எழுதக்கூடிய மேற்கத்தியவாதிகளும் கீழத்தியவாதிகளும் இஸ்லாத்தினுடைய எதிரிகளும் சொல்லுகின்ற செய்தி என்னென்றால், ஹதீஸ் என்றால் முஸ்லிம்களுடைய பாரம்பரியங்களை சொல்லுகின்ற செய்தி, அதை ஹதீஸ் என்பவர்கள் ஏற்றி போற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆதாரமற்ற செய்திகளை இவர்கள் ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது ஒரு பெரும் ஒரு குற்றச்சாட்டு, பல நூற்றாண்டு காலமாக முஸ்லிம்கள் மீது சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஹதீஸை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹுடைய காலத்திலே அவர்களின் தோழர்களால் அது எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை முஸ்லிம்கள் எப்போதும் ஆழமாக மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்களால் ஹதீஸ் தொகுக்கப்படவில்லை. சஹாபாக்களுடைய காலத்திலே ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட நிலை அன்றைக்கு இருந்தது. பஸ்ராவிலே ஹதீஸ்களை கேள்விப்பட்டவுடன் அங்கு இருந்த மக்கள் நேர மதீனாவுக்கு வந்து நபித்தோழர்களை சந்தித்து இந்த செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக நீங்கள் சொன்னது உண்டா என்று கேட்டு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற வரலாற்று செய்தியை குறிப்பை நாம் பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய காலத்தில் ஹதீஸ்கள் தொகுக்கப்பட ஆரம்பித்த சகோதரர்களே, நேரடியாக ரசூலுல்லாஹ் கண்ட மாணவர்கள் அவர்கள் எதை ஹதீஸின் சமூகத்தில் சொன்னார்களோ அதுதான் கியாமத் நாள் வரைக்கும் ஹதீஸ். அவர்கள் அறிவிக்காத எந்த ஹதீஸும் ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இது பொதுவான ஒரு விதி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒருவர் வந்து இப்னு அப்பாஸ் நான் சில ஹதீஸ்களை சொல்லுகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். அவர் சில ஹதீஸ்களை சொல்லிக்கொண்டே போனார். சொல்லி முடிந்ததற்கு பின்னால் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன இன்னென்ன ஹதீஸ்களை மறுபடியும் சொல்லி காட்டுங்கள் என்றார். அவர் மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தார். மறுபடியும் மசூத் அப்பாஸ் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன இந்த ஹதீஸை திரும்ப அப்படி சொல்லி காட்டுங்கள் என்றார்கள். அவர் சொல்லி முடித்த உடனே கேட்டார், இப்னு அப்பாஸே, நான் இன்னென்ன ஹதீஸ்களை சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா? இன்னென்ன ஹதீஸ்களை சொன்னதெல்லாம் மறுக்கிறீர்களா? ஏன் நீங்கள் இப்படி நடக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு காலம் இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாங்கள் ஹதீஸ்களை கேட்டோம். ஆனால் இன்றைக்கு மக்கள் கரடுமுரடான ஒட்டகங்களிலும் நல்ல பிரயாணம் செய்யக்கூடிய ஒட்டகங்களில் மக்கள் இன்றைக்கு பிரயாணத்தை ஆரம்பித்த போது நாங்கள் ஹதீஸ் சொல்வதை நிறுத்திக் கொண்டோம் என்றார். இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாங்கள் ஹதீஸை கேட்டோம், மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஹதீஸ் என்ற பெயரால் சிலர் ஹதீஸ்களை தொகுத்து சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காட்டுவதற்காக ஹதீஸ் சொல்வதை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் என்று அந்த சந்தர்ப்பத்தை வைத்து சொன்னார். ரசூலுல்லாஹுடைய பெயரால் பொய்யான போலியான ஹதீஸ்கள் சமூகத்துக்குள் உருவாக்கப்பட்ட நேரம் அந்த பொய்யர்களை அடையாளப்படுத்துவதற்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையாண்ட வழிமுறை இதுவாக இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா ஆதாரமற்றதா என்ற அடிப்படையை எடுத்ததே சஹாபாக்களுடைய இந்த அணுகுமுறையை வைத்துதான் ஹதீஸ்களின் தொகுப்பை ஆரம்பிக்கப்பட்ட சகோதரர்கள். எனவே இப்படியான ஒரு மார்க்கம் எங்களுடைய கைகளில் கிடைத்திருக்கிறது. மார்க்கம் படிப்பதற்காக நாங்கள் நேர காலங்களை செலவழித்து சஹாபாக்கள் எவ்வாறு மார்க்கத்தை அணுகிறார்கள், சுன்னாவை புரிந்து செயல்படுத்தினார்கள் என்ற அறிவு எங்களுக்கு இருந்தால்தான் அது எங்களுடைய ஈமானுக்கும் அமலுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு தந்தருவாராக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன வ கஃபூர் ரஹீம்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அன்பார்ந்த சகோதரரே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹிடத்திலே மார்க்கத்தை கேட்டு படிப்பதற்காக எடுத்த முயற்சிகளை பற்றி நீங்கள் ஒரு நாள் சிந்திக்க வேண்டும். ஆண்கள் முயற்சி எடுத்தது போல பெண்களும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹிடம் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த நேரமும் ஆண்கள் தான் உங்களை மிகைத்து நிற்கிறார்கள், அவர்கள் மார்க்கம் படிப்பதற்கான எல்லா வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு நாளை ஒதுக்கிட்டார்கள் என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹிடம் கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கினார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரிலே நாம் படிக்கிறோம். மார்க்கத்தை படிப்பதற்கு என்று நேரம் காலம் ஒதுக்க வேண்டிய கட்டாய காலத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அடிப்படைய மார்க்கத்தை பற்றிய அடிப்படை அம்சங்கள் தெரியாமல் மார்க்கம் பற்றி பேசுகின்ற நிறைய சகோதரர்கள் இருக்கிறார். காரணம் என்ன? அவர்கள் மார்க்கத்தை உட்கார்ந்து படித்து விளங்குவதற்கு முயற்சி செய்யாததான் காரணம். இன்றைக்கு நிறைய விசிடிக்கள் மூலமாக பயான்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் அதை பார்க்கின்ற பார்வையோடு மார்க்கத்தை படிப்பதிலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உங்களுக்கு பூரணமான மார்க்க அறிவை தராது சகோதரர்களே. குறிப்பிட்ட ஒரு தலைப்பிலே வரக்கூடிய செய்தி அது உங்களுக்கு தரும், ஆனால் அது முழுமையான அறிவாக உங்களுக்கு வந்து சேராது. குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு நான் இந்த ஜும்மாவில் உங்களோடு பேசிக்கொள்ள முடியும், ஆனால் இந்த நேரத்துக்குள் இதோடு தொடர்பான மொத்தமான செய்தி உங்களுக்கு என்னால் தர முடியாது. இந்த குறிப்பிட்ட செய்தியை மட்டும் ஒரு சிடியிலே பார்த்துவிட்டு இவ்வளவுதான் இந்த தலைப்புக்குரியது என்று அவர் முடிவு செய்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. அது மிகவும் தவறானது. இது போலதான் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஒவ்வொரு சிடிக்கள் வருகின்ற போது மக்கள் அந்த சிடியை பார்த்து மார்க்க அறிவு அவ்வளவுதான் முடிவு செய்கின்ற காலத்தை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த தவறில் இருந்து மீள வேண்டும். மார்க்கம் படிப்பதற்காக புத்தகங்கள் ஆதாரபூர்வமான நூல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய உதவினால் இன்றைக்கு முந்தைய காலத்தை விட அதிகமாக மார்க்கம் சம்பந்தப்பட்ட எழுதப்படுகின்ற புத்தகங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. ஆதாரபூர்வமான புத்தகங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் கண்டிப்பாக படிப்பதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். நீங்கள் ஒரு சிடியை எடுத்து பார்க்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த மொத்த முடிவு அதில் கிடைக்கும் என்று முடிவு செய்வதுதான் தப்பு. இதை விட ஒரு மனிதனுக்கு பார்வை விட வாசிப்பதே தான் அறிவு ஞானம் அதிகமாக கிடைக்கும். பார்க்கின்ற போது அந்த இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலே தான் முழு கவனம் எங்களுக்கு இருக்கும். பேச்சாளர் எப்படி பேசுகிறார், அந்த பேச்சாளரை சுற்றி இருக்கின்ற அந்த மக்கள் எவ்வாறு கவனம் செலுத்துகிறார்கள், அதில் என்ன நடக்கிறது என்ற அந்த விஷுவல் தான் எங்களுக்கு கிடைக்கும். அங்கு ஒரு அந்த ஆச்சரியம் கலந்த பார்வைதான் எங்களுக்கு அறிவா வரும். ஆனால் அது பூர்ண அறிவாக மைண்டில் எங்களுக்கு மனசை பதியாது. நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கின்ற போது அமைதியான ஒரு சூழ்நிலையை வைத்துக் கொண்டு அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கின்ற போது உங்களுக்கு அந்த வாசிப்பின் மூலமாக உங்களுடைய மூளையிலே மனதிலே பதிகின்ற அந்த செய்தி இருக்கிறது, அது என்றைக்கும் உங்களுக்கு பதிவாகவே அது காணப்படும். அது மட்டுமல்லாமல் அந்த வாசிப்பின் போது கூடுதலாக தேடுதல் வேண்டும். இது சம்பந்தமாக இன்னும் சில செய்திகள் வந்திருந்தால் அந்த புத்தகத்தை நான் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு தரும். அதுதான் உங்களுடைய கத்தியை கூர்மையாக்குவது போல உங்களுடைய அறிவை கூர்மையாக்குகின்ற வழி அதுதான். எனவே நீங்கள் வாசிப்பு பழக்கத்தை விட்டு விடாதீர்கள். இன்றைக்கு பொதுவாகவும் குறிப்பாகவும் தௌஹீத் சமூகத்தை சார்ந்தவர்கள் வாசிப்பு பழக்கத்தை விட்டு சீடிக்களை வீடுகளில் நிறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அவர்களுக்கு அன்பாக சொல்வது, சீடிக்களை நீங்கள் பார்ப்பது போல அதை விட 2 மடங்காக வாசிப்பதற்காக உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புங்கள். பிள்ளைகளிடத்தை வாசிக்கின்ற பழக்கத்தை ஊக்குவியுங்கள். சின்ன பருவத்திலிருந்தே வாசிக்கின்ற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டினால் அவர்கள் பெரிதாலும் வாசிக்கின்ற பழக்கத்துக்கு மாறுவார். இன்றைய மீடியா எல்லாம் பார்வைக்கு நிறைய முதலிடம் கொடுத்திருக்கிறது. எனவே மக்கள் படிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும். நாங்கள் படிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் வீடுகளிலே ரியாதுஸ் சாலிஹீன் என்ற அந்த நூல் அதையாவது வாசிக்க பழக கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ரியாதுஸ் சாலிஹீன் என்றால் சாலிஹீன்களுக்கு பூங்கா பேர். இந்த கிதாபிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மொத்த வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு தலைப்பாக எழுதப்பட்ட ஒரு அருமையான கிதாப். முஸ்லிம் உலகத்தில் அறிஞர்களால் போற்றப்பட்ட மிக அழகான ஒரு கிதாபு தான் ரியாதுஸ் சாலிஹீன். அந்த கிதாபிலே ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நிரூபிக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட எத்தனையோ பதிப்புகள் திரும்ப இந்த உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது.
ஒவ்வொரு தலைப்பு கீழாலும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற நூலை தொகுத்திருக்கிறார்கள். நாங்கள் அன்றாடம் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை செலவழிக்க வேண்டும், எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் தலைப்புகளை போட்டு அதற்கு ஏற்ற வகையில் ஹதீஸ்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் எத்தனை ஹதீஸ்களால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வாசிக்க முடியும் என்று நீங்கள் தான் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கும் பாதுகாப்பானது, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் பாதுகாப்பானது. நீங்கள் வாசிப்பதிலே முன்னுக்கு நில்லுங்கள், பின்னால் உங்களுடைய குடும்பத்திற்கு முன்னால் நிற்பார்கள். கண்டிப்பாக வாசிப்பதற்கென்று உங்களால் ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்தை ஒதுக்க முடியுமா இருந்தால் நீங்கள் ஒதுக்குவதுதான் மிக சிறந்தது. இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நிறைய ஆர்டிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டுரைகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வாசிக்கின்ற பழக்கத்தை வளர்ந்து வருகின்ற இளைஞர்களிடத்தில் இல்லாததான் பெரிய ஒரு குறை. அவர்களுக்கு சுத்தமாகவே அது இன்றைக்கு இல்லை. எது எடுத்தாலும் பார்க்கின்ற கேட்கின்ற அந்த குதூகலத்திலே அவருடைய காலம் கலைகிறது. ஆனால் இது வாசிக்கின்ற பருவம். இந்த பருவத்தை தாண்டி போனதற்கு பின்னால் வாசிப்பு தேடுவது மிக கஷ்டமான ஒரு காலத்தை தான் எல்லோருமே சந்திப்பார்கள். பிறகு குடும்ப வாழ்க்கை, சொந்த பந்தம் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, எல்லா தொழில்களும் சோழியா இருக்கும் போது வாசிக்கின்ற நேரம் மிக குறைவாக கிடைக்கும். ஆனால் அதிகமாக வாசிப்பதற்காக கிடைத்த நேரத்தை தொலைத்து விட்டு நாங்கள் இருக்கக்கூடாது. வாசிப்பதுதான் ஒரு மனிதனை முழுமைப்படுத்தும் சகோதரர்களே. குர்ஆன் கூட இக்ரா என்ற வார்த்தையோடு எங்களுக்கு இறங்கியது, வாசி படி என்ற வார்த்தையோடு எங்களுக்கு இறங்கியது. சஹாபாக்களுடைய வரலாறு அதையும் பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இரவை 3 பகுதியாக பிரித்து அதில் ஒரு பகுதியிலே ஹதீஸை அவர்கள் திரும்ப வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வரலாறை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹும் நேரம் ஒதுக்கி ஹதீஸ்களை படிக்கின்றவர்களாக மீட்டுகின்றவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் படிக்கிறோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு அவ்வளவு இருந்தும் நாம் அதை செய்யாதவர்களாக இருக்கிறோம். குறைந்த ஒரு நாளைக்கு 5 ஹதீஸ்களாவது படித்து விளங்குவோம், 5 ஆயாத்துக்களையாவது படித்து விளங்குவோம் என்ற அளவுக்கு நாம் எங்களுடைய அறிவை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடிப்படையான இந்த அறிவுகளுக்கு இல்லாமல் நாங்கள் மேலோட்டமாக கிடைக்கின்ற அறிவை வைத்து திருப்தி அடையக்கூடாது. சஹாபாக்கள் எந்த அளவு முயற்சி செய்து இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அவருடைய முயற்சியுடைய பலனை தான் நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் கூட அவர்கள் மார்க்கம் படிப்பதற்காக எடுத்த முயற்சியை மிக தெளிவாக அல்லாஹ்வை கோடிட்டு காட்டியிருக்கிறார். எனவே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நாங்கள் மார்க்கம் படிப்பதற்கென்று வாசிப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதோடு மார்க்க நிகழ்ச்சிகள் வகுப்புகள் நடாத்துகின்ற போது கூட கண்டிப்பாக கலந்து கொள்வதற்கு எங்கள் நேர காலங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அது எங்களுடைய ஈமானுக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும். எல்லாம் அல்லாஹ் தஆலா அதற்குரிய மக்களாக மனையில் மாற்றி அருள்வாராக. அக்லு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.